மத்தியில நீங்க இருக்கிறீங்க. ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது மனிதர்கள் ஆறுதல் படுத்துவாங்களான்னு பார்க்குறீங்க. எந்த வழியிலாவது எனக்கு ஒரு ஆறுதல் வருமானு பார்க்குறீங்க. நம்ம எல்லாருமே உபத்திரவத்தின் மத்தியிலே போகும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலுக்காக மனசு இயங்கும். யாராவது ஒரு மனிதர் மூலமா அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா, சிநேகிதர்கள் மூலமா ஒரு ஆறுதல் நமக்கு வந்துடாதா, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதான்னு நம்ம இயங்குவோம். அது மாதிரி ஒரு ஆறுதலை தேடுகிற நிலைமையில நீங்க இருக்கலாம். இயேசுதான் மெய்யான ஆறுதலை தர முடியும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை நமக்கு இந்த கட்டடெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஜபரில் நாங்கள் 30-40 பேர் கூடி ஜெபிப்பல. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் துக்கம் என் ஊழியத்தில் வந்த பல நெருக்கத்தினால உள்ளம் காயப்பட்டு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டானது. எனக்கு ஒரு ஆறுதல், அதாவது யாராவது எனக்காக செபிக்க வரமாட்டாங்களா, ஆறுதலான ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டாங்களான்னு இருதயம் ஆறுதலுக்காக ஏங்கிற்று. அப்போ சில சமயத்தில் ஆண்டவர் அப்படி சில ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசியை அனுப்புவார். அந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆறுதல் தரட்டோன்னு நான் காத்திருந்தேன். காலையில் இந்த மாலை வரை என்னால் செபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. அப்படியே சோர்ந்து போய் நான் படுத்திருந்தேன். ஆறுதலுக்காக என் இருதயம் ஏங்கினது, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட. சாயங்கால நேரத்தில் யாருமே வரல, யாரையுமே சந்திக்கலை. இந்த நாளில் நான் அந்த ஜப அறைக்கு போனேன். தனிமையாக போய் ரொம்ப மனசோர்ந்து ஜப அறையில் போய் தனிமையாக நான் அரைக்கதவை மூடி முழங்கால் படிக்கிட்டேன். என்னால் ஜெபிக்க முடியல. உள்ளம் காயப்பட்டதுனால கண்ணீர் மாத்திரம் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவரை பார்த்து நான் புலம்புகிறேன். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என்னை அநேகருக்கு ஆறுதலாக பயன்படுத்துறீங்க, ஜெபிக்க பயன்படுத்துறீங்க. எனக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு